நமக்கும் பிஜேபிக்கும் தான் போட்டி. திமுகவுக்கும் பிஜேபிங்க. எதிர்கட்சியாக வரப்போகிறது வந்து பிஜேபி தான். விலைக்கு வாங்கிடுவாங்க. அண்ணா திமுக அடுத்து ஒருத்தர் 2 பேர் இந்த மெஸ் அந்த இந்த பகுதியில் ஜெயிக்க முடியாது. இங்கே அவ்வளோ அவுட்டு. நான் சொல்லி தளபதி 53 பேர் 58 பேரில் நம்முடைய தென் மாவட்டத்தில் 53 பேர் கட்டாயம் ஜெயிப்பாங்க. 5 தான் மாற்றம் கிடையாது. நம்முடைய ஆட்சி தான் 2026 2031. பிஜேபியில் இருக்கவங்க யாரும் தெரியுமில்ல, கிரிமினல்ஸ். கட்சியில் ஏமாத்துறவன், பணத்தை வாங்கினேன் வாங்குவாங்க. நாங்களாச்சு அமலாக்கத்துறையில் பேசுவோம், நாங்களாச்சு நாங்கள் வருமான வரித்துறையில் பேசணும் அப்படின்னு சொல்லி காசு வாங்கிட்டு கொடுக்க மாட்டாங்க. திருப்பி அவங்க பேச்சே நம்பக்கூடாது. பிஜேபியில் இருக்க போகிற கிரிமினல்ஸாக போயிட்டான். நம்ம நம்பக்கூடாது. நம்முடைய எண்ணமெல்லாம் நம்முடைய தலைவர் நம்முடைய மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற ஒரே அடிப்படையில் வேலை செய்யணும். அதெல்லாம் நம்முடைய கூட்டணியெலாம் இருக்குது. இப்போ நம்ம கூட்டணி தலைவர்கள் வந்து சாதாரணமான தலைவர்கள் இல்லை. வைகோல எத்தனையோ வருஷமாக பாடுபட்டவர். அதே மாதிரி நம்முடைய திருமாவளவன், எல்லாரும் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாரையும் மதிக்கக்கூடிய நம்முடைய கம்யூனிஸ்ட் எல்லாம் தொகுதி ஜெயிக்கிறது கூடுறது அது வேறு, அது இஷ்டத்துக்கு. நம்ம கேட்குறது நம்முடைய கடமை, கொடுக்குறது தலைமையோட இஷ்டம். தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அப்படியே நம்ம கேட்டுட்டு போக வேண்டியதான், அவ்வளோதான். இப்போ அண்ணா திமுக என்பது எடப்பாடியை நீங்கள் தான் பெருசாக பேசுகிறீங்க. நான் ஒன்றும் பெருசாக பேசுகிறது கிடையாது. நான் அமைச்சராக இருக்க காண்டது அந்த ஆள் சட்டமன்ற உறுப்பினர், அவர் கண்டுக்கிறதே இல்லை. வருவார் போவார், அவர் வேறு அவர் வேறு. ஒரு தொழிலை நான் குறைவாக சொல்ல, எந்த தொழில் வேணாலும் பண்ணிட்டு போனார். வேலைக்குன்னு வருவார், ஏதோ வாங்கிட்டு போவார். ஆக அவர் நம்ம பெருசாக வேண்டியதில்லை. பிஜேபியை வந்து என்ன எதுக்காண்டி நம்ம மொழிகிறாங்கன்னா, நம்ம எல்லா ஆளுகளும் பெரியாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது நான் சொல்கிறேன் பின்னாடி வர பிஜேபியை பற்றி. ஆகவே என்னை பொறுத்த மட்டில், நம்முடைய தளபதியை பொறுத்த மட்டில் கூட்டணியை வந்து யாரையும் அவமதிக்கிறது கிடையாது. இருக்கிற நிலைமையை சொல்லணும். ஏன்னா உதயசூரியன்னா ஓட்டு போடுற மக்கள்லாம் இன்றைக்கி 5000 ரூபா கொடுத்ததை பற்றி பேசியிருக்காங்க. 5000 ரூபா கொடுத்ததை பற்றி சொன்னாங்க. எதுக்காண்டி கேஸுக்கு போயிடுவாங்க, கொடுக்க விட மாட்டாங்க. அப்புறம் போய் கோர்ட்டில் போடுவாங்க. இப்போ கோர்ட்டெல்லாம் எப்படி இருக்குன்னா, நான் கோர்ட்டை குறை சொல்லக்கூடாது, நான் வக்கீல் தான். ஆனால் எலெக்ஷன் கமிஷன் இருக்குல்ல, அது ஒன் சைடாக போகுது. எல்லாம் எது வேணாலும் செய்வாங்க, எப்படியோ ஆட்சிக்கு வரணும் வைப்பாங்க. ஒன்று சொன்னார் 10,000 ரூபா கொடுத்தாரு. உண்மை, பீகாரில் 10,000 ரூபா கொடுத்தாரு நம்முடைய நிதிஷ்குமார். அதுக்கு துணையாக இருந்தேன். யார்கிட்ட பணத்தை எடுத்து கொடுத்தாங்கன்னா அது என்னென்னு தெரியல, இன்னும் வரல. இதில் என்ன 5000 ரூபா கொடுத்தா என்ன இருக்குது, 3 மாதத்துக்கு பணம் கொடுக்கூடாதுன்னு இந்த ஸ்டே வாங்கிட்டான் நீங்கள் ஒருத்தன் வைங்க. பெண்களுக்கு பணம் போகாமல் போயிடும். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.